எஸ்பிஎம் ரிசல்ட் எடுத்தாச்சு டாக்டர், உங்ககிட்ட எப்படி பேசுறது, ஆலோசனைக்காக உங்களை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குற நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கீங்க. என்ன எப்படி கைடன்ஸ்க்காக தொடர்பு கொள்றது அப்படின்னு இதில் நான் பகிர்ந்துக்கிறேன். அது என்ன கஷ்டமான வேலையா? மேலே பயோவில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணால் புலனம் பண்ணலாம். அல்லது இணையத்தில் கான்டாக்ட் டாக்டர் புனிதன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே அதோட விவரங்கள் கிடைச்சிடும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ மணி 2:30 காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் வெளியே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 100க்கு மேற்பட்டவங்க ரிசல்ட் அனுப்பி வச்சுட்டீங்க. ஏன்னா இதோட வழிகாட்டுதல் நானும் இருக்கட்டும், டாக்டர் சஞ்சீவா இருக்கட்டும், 1-to-1 உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரிசல்ட்டும் கண்டிப்பாக தனியாக பார்க்கப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் சில கனவுகள் இருக்கும், சில ஆசைகள் இருக்கும், குடும்பத்தில் சில ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எப்படி தொடர்பு கொள்வது நான் அப்புறமேல சொல்றேன். அதுக்கு முன்னுக்கு இந்த 3 விஷயங்கள் மனதில் வச்சுக்கோங்க. மற்றவர்கள்கிட்ட இந்த தகவலை பரவலாக கொண்டு போய் சேருங்க நண்பா. இந்த 3 விஷயங்கள். நம்பர் 1, இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு, படிக்கிறது அப்புறமேல பார்த்துக்கலான்னு தள்ளி போற பழக்கம் மட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது. பருவத்தே பயிர்சை, அது முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பிஎம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து மேல் படிப்புக்கு நீங்க தயாராகியே ஆகணும். நீங்க தயாராகிறதுக்கு உங்களை விடமாட்டேன் முதல்ல. இரண்டாவது பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். நான் இதை மறுபடியும் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் படிங்கன்னு சொல்றோம், படிச்சுட்டு வேலை இல்லாட்டி படிப்பு மேல பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை போயிடும். சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் உங்களாலே அதை செக் பண்ணிக்க முடியும். தெளிவாக இது படிச்சா இந்த வேலை செய்ய முடியும், அல்லது இந்த வேலை செய்யணும்னா இதை நான் படிக்கணும் அப்படின்னு தெளிவாக அந்த ப்ராசஸை தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, காஸ்ட் செலெக்ஷன், ஃபீல்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். மூன்றாவது, சரியான வழிகாட்டுதலை நீங்க பெறணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் புலனம் பண்றீங்க, ஈவன் புலனம் பண்ணுங்க. முதல்ல கால் பண்றதுக்கு முன்னாடி ரிசல்ட் அனுப்பிச்சு புலனம் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன விஷயங்கள் அது ஒரு குரல் பதிவாக கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எனக்கு புலனம் பண்றப்ப. ஸோ ஒவ்வொன்றா பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 50 மெசேஜ் வந்தாலே ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் நான் ரிப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் நிச்சயமாக அனைவருக்கும் நான் கொடுத்த உறுதிமொழி, என்னோட வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ன தொடர்பு கொள்ளலாம், அது டாக்டர் சஞ்சய் அவரோட பேஜஸ்ல அவரோட பயோல லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அவருக்கும் நீங்க புலனம் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட ரிப்ளை வரல அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிருக்கேன். அப்பதான் உங்களோட மெசேஜ் மறுபடியும் மேல வரும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளோட கெரியர் கைடன்ஸ் டூர் ஸ்டேட் பை ஸ்டேட் போகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் நேரம் இருக்கு. நேரம் என்னோட அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய விஷயம் இப்ப நான் சொல்லல, சந்திக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நான் சொல்றேன் எப்ப எங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நானும் கொஞ்சம் தயாராகணும்ல. ஸோ அதுக்காக நான் தயாராகனா டைம் ரீதியாகுங்க. இது முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரீ டைம்ல செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அடுத்து 2-3 மாசத்துக்கு ஃப்ரீ டைம் இருக்காது. என் நண்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவங்க, இது என்னோட வேலை, அவர் பார்த்துக்கு அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து சரியான தகவல்களை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ எஸ், தொடர்பு கொள்றதுக்கு ஆலோசனைக்காக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துருங்க. பயோல லிங்க் இருக்கு, புலனம் பண்ணுங்க. அல்லது இணையத்தில் என்னோட பேர் போட்டு தேடினாலே எப்படி தொடர்பு கொள்றது, என்னோட எண்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும். அல்லது டாக்டர் சஞ்சய் ஃபாலோ பண்ணிட்டு அவரையும் தொடர்பு கொள்ளலாம். பிள்ளைங்க கல்வி மூலியமாக சமுதாய உருமாற்றத்தை நோக்கி போறது நமது அனைவரின் கடமை. மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும், நல்லா இருப்பாங்க. அதுல நமது பங்கும் கண்டிப்பாக இருக்கும். பரவலாக பார்க்கறதுக்கு வெற்றி. வணக்கம், டாக்டர் புனிதன். இதயம்